இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது வாலிப தம்பிமாருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னால், வாலிப தம்பிமார் கல்யாணம் செய்யும்போது நல்ல மனைவியாக தேடி எடுக்க வேண்டும். மனைவிக்கு இன்னொரு பேர் இருக்குது, துணைவி என்று சொல்லி. அந்த துணை உங்களுக்கு தோள் கொடுத்து கடைசி வரைக்கும் உங்களோடு கூட வர வேண்டும். ஒரு வியாபாரம் செய்து நஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த நஷ்டத்தை அவவும் சேர்ந்து தாங்கி கடைசி வரைக்கும் உங்களோடு தொடர்ந்து வர வேண்டும். உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டால் கடைசி வரைக்கும் உங்களை தாங்கி உங்களோடு வாழக்கூடியவாக இருக்க வேண்டும். கண்டோன காதல்னு சொல்லி எல்லாம் கல்யாணம் என்று கட்டுறது கல்யாணம் இல்லை. நல்லா விசாரித்து அறிந்து நல்ல துணைவியாக, மனைவியை இல்லை துணைவியாக இருக்க வேண்டும். ஒரு 6-7 மாதத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பு. அதில் மட்டக்களவு பக்கம் ஒரு சகோதரி கல்யாணம் செய்து 3 மாதத்தில் அவர் சவுதிக்கு எங்கேயோ போயிட்டார். போய் ஒரு 3 மாதத்தில் ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு உடம்பு கீழுக்கு அசையாது, நடக்கவே மாட்டார். தூக்கித்தான் அவரை செய்ய வேணும். இருத்தி விட்டால் இருப்பேர். அவர் ஊருக்கு வந்தால் அந்த சகோதரி தான் அவரை மூத்த குழந்தை என்று சொல்லி அதில் சொல்லியிருந்தவ மூத்த குழந்தையாக தான் நினைத்து அவரை பராமரிக்கலன்னு சொல்லி. அப்போ அந்த சகோதரிக்கு அவரை தெரியும் 6 மாதம்தான், 3 மாதம் கல்யாணம் வாழ்க்கை. அதுக்கு பிறகு அவர் போயிட்டார். 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப வந்தார். மொத்தம் 6 மாதம். இந்த 6 மாத பழக்கத்தில் அவரை தாங்கி இவர் என்னுடைய குழந்தைன்னு சொல்லி தாங்கி அவரையும் வருமானமும் இல்லாமல் அவரை தாங்கி வழி நடத்துகிறார். இப்போ இதுதான் துணைவியன்னு சொல்வது. இன்னும் ஒரு சகோதரியை தெரியும், முர்சியங்காரி. அவரும் அப்படித்தான், படுக்க நடக்க மாட்டார். அவவும் இப்போ சமீபத்தில் இறந்தவர். கன வருஷமாக அவரை தூக்கி குளிப்பாட்டி சாப்பாடு தீத்தி இப்படியாக அவரை பராமரித்து இன்றைக்கு அவர் இறந்து விட்டார். இதுதான் துணைவி. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு கடை எடுத்தினான். அதில் கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டேன். கடன் இருந்தது. என்னுடைய மனைவி வேலைக்கு போய் எனக்கு உழைத்து தந்து அந்த கடனை இருவரும் சேர்ந்து அடைத்தோம். இதுதான் துணைவி. இப்படியாக நாங்கள் நல்ல மனைவியை தேடி எடுக்க வேண்டும். சமீபத்தில் இப்போ ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியாவில் பார்த்துருப்பீங்க பிரியாணி அபிராமின்னு சொல்லி. கணவன் வேலைக்கு போயிட்டார் தூர இடத்துல. இவ 2 பிள்ளையோ இதாக்கும். இவ வேறொரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பு ஆசையினால் 2 சொந்த பிள்ளைகளையே கொண்டு இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறா. இப்போ இது இல்லை வாழ்க்கை. இப்படியான வாழ்க்கை அமைக்கக்கூடாது. இது இல்லை மனைவி, இது இல்லை துணைவி எங்களோட கடைசி வரைக்கும் வாரதாக இருந்தால் தான் அது துணைவி. அதுக்கு தான் சொன்னேன், மனைவியை இல்லை துணைவியை கல்யாணம் செய்யுங்கன்னு சொல்லி. நாங்கள் கல்யாணம் செய்யும்போது அவசரப்பட்டு கல்யாணம் செய்யாமல் நல்லா நிதானித்து யோசித்து அறிந்து கல்யாணம் செய்ய வேண்டும்.
அதுக்காகத்தான் நான் ஒரு 2-3 கிழமைக்குள்ள ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் கல்யாணம் செய்வதாக இருந்தால் 18 வயதில் செய்வதாக இருந்தால் 17 வயசுலேயே செபிக்க தொடங்க வேண்டும். 19 வயது செய்வதாக இருந்தால் 18 வயசுலேருந்தே ஒரு வருஷமாவது செபிக்க வேண்டும் கடவுளிடம். எங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை தாங்கள், நல்ல துணைவியை தாங்கள், நல்ல வாழ்க்கை அமைத்து தாங்கள் சொல்லி செவித்து விட்டு தான் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும். சும்மா ஏனோ தானோ எடுத்த உடனே கல்யாணம் செய்யக்கூடாது. இயேசுவை உதவி செய்யுங்க, நல்ல மனைவியை தாங்க, நல்ல துணைவியை தாங்கன்னு சொல்லி செவித்து அந்த வாழ்க்கையை துவங்க வேண்டும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மனைவி வீட்டோரம் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள்னு சொல்லி. நல்ல மனைவி இந்த வீட்டை கட்டுறாளாம்னு சொல்லி வசனம் இருக்கிறது. இப்படியாக நல்ல மனைவி அந்த வீட்டை கட்டுகிறாள், கூடாத மனைவியோ அந்த வீட்டை இடித்து போடுகிறாள். இப்படியாக நல்ல மனைவியை தேடி எடுக்க வேண்டும். எல்லாம் கல்யாணம் சொல்லி கல்யாணம் செய்யக்கூடாது. ஒரு பாட்டொன்றுக்கு போல, கல்யாணம் 1000 காலத்து பயிரம்மா, கட்டினவன் பொண்ணுக்கென்றும் உயிரம்மான்னு சொல்லி வரும் நினைக்கிறோம். இப்படியாக நல்ல உயிராக இருக்க வேண்டிய துணைவியை கட்ட வேண்டும். இதற்கு மேலே நீங்களே யோசித்து முடிவெடுங்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவினுடைய தாயார் அன்னை மரியாளுக்கு கடவுள் சொன்னார், நீ பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி. அந்த மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்களை தேடி எடுக்க வேண்டும். இப்படி தேடி எடுத்து நீங்கள் கல்யாணம் செய்தால் நல்ல துணைவியாக கடைசி வரைக்கும் உங்களோட துணையாக இருப்பார் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.